முழு இராமாயண கதை. அயோத்தி ஒரு மன்னனின் ஏக்கம். அயோத்தியை ஆட்சி செய்தவர் தசரத மன்னன். அவருக்கு 3 மனைவிகள், கௌசல்யா, கைகேயி, சுமித்திரை. ஆனால் நீண்ட காலமாக அவருக்கு குழந்தை இல்லை. தசரதர் மிகுந்த கவலையுடன் இருந்தார். என் நாட்டை யார் ஆட்சி செய்வார்கள் என்ற கவலை அவரை வாட்டியது. அப்போது முனிவர்களின் ஆலோசனைப்படி புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தப்பட்டது. அதன் பலனாக 4 மகன்கள் பிறந்தனர். கௌசல்யைக்கு ராமர், கைகேயிக்கு பரதன், சுமித்திரைக்கு லட்சுமணன் மற்றும் சத்ருக்னன். 4 சகோதரர்களும் அன்புடன் வளர்ந்தனர். அதில் ராமர் அனைவராலும் நேசிக்கப்பட்டார். அவர் வீரத்திலும் அறிவிலும் பணிவிலும் சிறந்து விளங்கினார். மக்களும் ராமரே அயோத்தியின் எதிர்கால மன்னராக வேண்டும் என்று விரும்பினர். ராமர் சீதை திருமணம். அதே காலத்தில் மிதிலையை ஜனக மன்னன் ஆட்சி செய்து வந்தார். அவருடைய மகள் சீதை. சீதைக்கு திருமணம் செய்ய ஜனகன் ஒரு போட்டியை அறிவித்தார். சிவபெருமானின் வில்லை யார் தூக்கி வளைத்து நாணேற்றுகிறாரோ அவரே சீதையை மணக்க வேண்டும் என்றார். பல மன்னர்கள் முயன்றனர். ஆனால் யாராலும் அந்த வில்லை அசைக்க கூட முடியவில்லை. அப்போது ராமர் முன்வந்தார். அவர் வில்லை எடுத்தார். நாணேற்ற முயன்ற அந்த நேரத்தில் வில் உடைந்தது. அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். சீதையின் திருமணம் ராமருடன் நடைபெற்றது. ராமரும் சீதையும் அன்புடனும் அறத்துடனும் இல்லற வாழ்க்கையை தொடங்கினர். காலம் சென்றது. தசரத மன்னன் வயதாகிவிட்டார். அவர் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து அயோத்தியின் மன்னனாக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அயோத்தி முழுவதும் கொண்டாட்டம் தொடங்கியது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. கைகேயியின் பணிப்பெண் மந்தரை கைகேயியின் மனதை மாற்றினாள். ராமன் மன்னனானால் பரதனுக்கு என்ன கிடைக்கும் என்று அவள் கைகேயியின் மனதில் விஷத்தை விதைத்தாள். அப்போது கைகேயிக்கு தசரதர் முன்பு கொடுத்திருந்த 2 வரங்கள் நினைவுக்கு வந்தன. அவள் அந்த 2 வரங்களையும் கேட்டாள். முதல் வரம், பரதன் மன்னனாக வேண்டும். 2வது வரம், ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு செல்ல வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட தசரதர் உடைந்து போனார். ராமனை மட்டும் கேட்காதே என்று கெஞ்சினார். ஆனால் கைகேயி மனம் மாறவில்லை. இந்த செய்தி ராமரிடம் சொல்லப்பட்டது. அனைவரும் ராமர் கோபப்படுவார் என்று நினைத்தனர். ஆனால் ராமர் அமைதியாக சொன்னார், தந்தையின் வாக்கை காப்பது என் கடமை என்றார். அரச பதவியை விட்டார். காட்டுக்கு செல்ல தயாரானார். சீதையும் கணவன் இருக்கும் இடம்தான் எனக்கு அயோத்தி என்று கூறி அவருடன் செல்ல முடிவு செய்தாள். லட்சுமணனும் அண்ணனை விட்டு பிரிய மறுத்தான். அப்படியே மூவரும் காட்டுக்கு புறப்பட்டனர். அயோத்தி மக்கள் கண்ணீருடன் அவர்களை வழியனுப்பினர். தசரதரின் துயரம். ராமர் காட்டுக்கு சென்ற பிறகு தசரத மன்னனால் அந்த பிரிவை தாங்க முடியவில்லை. ராமனை நினைத்து கொண்டே அவர் உயிரை விட்டார். அப்போது பரதன் அயோத்திக்கு வந்தான். நடந்த அனைத்தையும் அறிந்ததும் அதிர்ச்சியடைந்தான். அவன் கைகேயியிடம், எனக்கு வேண்டியது இந்த அரசாட்சி அல்ல என்று கூறினான். ராமரை மீண்டும் அழைத்து வர காட்டுக்கு சென்றான். ஆனால் ராமர் தந்தையின் வாக்கை மீற மறுத்தார். அப்போது பரதன் ராமரின் பாதுகைகளை பெற்றுக்கொண்டான். அவற்றை அரியணையில் வைத்து, ராமர் திரும்பி வரும் வரை நான் அவருடைய பிரதிநிதியாக மட்டுமே ஆட்சி செய்வேன் என்று கூறினான். இது சகோதர அன்பின் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அமைந்தது. காட்டில் நடந்த சம்பவங்கள். ராமர், சீதை, லட்சுமணன் காட்டில் வாழ்ந்து வந்தனர். அப்போது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டது. ராவணனின் சகோதரி சூர்ப்பனகை ராமரை விரும்பினாள். ராமர் மறுத்தார்.
பின்னர் சீதையை பார்த்து பொறாமை கொண்டாள். இதனால் ஏற்பட்ட சம்பவங்களுக்கு பிறகு ராவணனிடம் சென்று சீதையின் அழகை பற்றி கூறினாள். அதன் விளைவாக ராவணனின் மனதில் ஒரு தீய எண்ணம் பிறந்தது. சீதையை தன்னுடைய இலங்கைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நினைத்தான். ராவணன் மாரீசனை உதவிக்கு அழைத்தான். மாரீசன் அழகான பொன்மானாக மாறி ராமர் இருந்த குடிலின் அருகே வந்தான். அந்த மானை பார்த்த சீதை, ராமா, அந்த மானை எனக்காக பிடித்து கொண்டு வாருங்கள் என்று கேட்டாள். ராமர் அதை தொடர்ந்து சென்றார். சில நேரத்தில் மாரீசன் ராமரின் குரலை போல கத்தினான். அதை கேட்ட சீதை பதற்றமடைந்தாள். லட்சுமணனை ராமருக்கு உதவச் சொன்னாள். லட்சுமணன் தயங்கினாலும் இறுதியில் சென்றான். அந்த நேரத்தை பயன்படுத்தி ராவணன் துறவி வேடத்தில் வந்து சீதையை ஏமாற்றி அழைத்துச் சென்றான். சீதையை தேடிய ராமர் திரும்பி வந்தபோது சீதை அங்கே இல்லை. ராமர் துயரமடைந்தார். சீதை எங்கே என்று காட்டில் தேடினார். அப்போது ஜடாயு என்ற கழுகு அவரிடம் நடந்ததை சொன்னது. ராவணன் சீதையை இலங்கைக்கு அழைத்துச் சென்றதாக கூறிவிட்டு ஜடாயு உயிரை விட்டது. ராமர் ஜடாயுவின் தியாகத்தை நினைத்து கண்ணீர் விட்டார். பின்னர் சீதையை தேடி ராமரும் லட்சுமணனும் தொடர்ந்து சென்றனர். அப்போது அவர்களுக்கு சுக்ரீவன் மற்றும் அனுமன் அறிமுகமானார்கள். அனுமன் ராம பக்தியின் உச்சம். அனுமன் முதலில் ராமரை பார்த்த அந்த தருணமே அவரது வாழ்க்கையை மாற்றியது. ராமரின் பணியையே தனது வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டார். சுக்ரீவனுக்கும் ராமருக்கும் நட்பு ஏற்பட்டது. சுக்ரீவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை ராமர் தீர்த்து வைத்தார். அதன் பின் சுக்ரீவனும் வானரப்படையும் சீதையை தேடத் தொடங்கினர். கடைசியில் சீதை இலங்கையில் இருப்பது தெரிய வந்தது. ஆனால் அவர்களுக்கும் இலங்கைக்கும் நடுவில் இருந்தது மிக பெரிய கடல். அப்போது அனுமன் முன்வந்தார். ராமரின் பணிக்காக இந்த கடலை நான் கடப்பேன் என்று கூறினார். அனுமன் தனது உருவத்தை பெரிதாக்கி கடலை தாண்டி பறந்தார். இலங்கைக்கு சென்ற அனுமன் அசோகவனத்தில் சீதையை கண்டார். சீதை துயரத்தில் இருந்தாள். ராவணன் பலமுறை அவளை தன்னுடன் வரச் சொன்னாலும் சீதை மறுத்தாள். அப்போது அனுமன் ராமரின் அடையாளத்தை சீதையிடம் காட்டி, ராமர் உங்களை மீட்க விரைவில் வருகிறார் என்று நம்பிக்கை கொடுத்தார். சீதையின் கண்களில் நம்பிக்கை பிறந்தது. அனுமன் திரும்பிச் செல்லும் முன் இலங்கையில் தனது வீரத்தை வெளிப்படுத்தினார். இறுதியில் இலங்கையின் ஒரு பகுதி தீப்பற்றியது. அனுமன் மீண்டும் ராமரிடம் வந்து சீதையை கண்டுவிட்டேன் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். ராமர் வானரப்படையுடன் கடற்கரையை அடைந்தார். கடலை கடக்க ஒரு பாலம் அமைக்கப்பட்டது. வானரர்கள் கற்களை கொண்டு வந்தனர். அந்த பாலம் வழியாக ராமரின் படை இலங்கையை அடைந்தது. அங்கே மிகப்பெரிய போர் தொடங்கியது. ஒரு பக்கம் ராமர், மறுபக்கம் ராவணன். ராவணனின் சகோதரன் விபீஷணன். அவன் பல முறை ராவணனிடம் சீதையை ராமரிடம் திருப்பிக் கொடு, இந்த போரை நிறுத்து என்று அறிவுரை கூறினான். ஆனால் ராவணன் கேட்கவில்லை. அதனால் விபீஷணன் ராவணனை விட்டு விலகி ராமரிடம் சேர்ந்தான். ராமர் அவனை ஏற்றுக்கொண்டார். இதிலிருந்து ஒரு பெரிய பாடம் கிடைக்கிறது. உறவு தவறான பக்கத்தில் இருந்தாலும் தர்மம் சரியான பக்கத்தில் இருந்தால் அதையே தேர்ந்தெடுக்க வேண்டும். போர் தீவிரமடைந்தது. இந்திரஜித் தனது மாய வலிமையால் ராமர் மற்றும் லட்சுமணனை சிக்கலில் ஆழ்த்தினான்.
பல வீரர்கள் போரில் வீழ்ந்தனர். லட்சுமணனும் கடுமையாக பாதிக்கப்பட்டான். அப்போது அனுமன் மருத்துவ மூலிகையை தேடி சென்றான். எந்த மூலிகை என்று உறுதியாக தெரியாததால் முழு மலையையே தூக்கி கொண்டு வந்தான். அதன் மூலம் லட்சுமணன் மீண்டான். அனுமனின் பக்தியும் தன்னலமற்ற சேவையும் மீண்டும் உலகிற்கு வெளிப்பட்டது. ராவணனின் முடிவு. இறுதியில் ராமரும் ராவணனும் நேருக்கு நேர் நின்றனர். ராவணன் மிகப்பெரிய வீரன். அவனிடம் பல வலிமைகள் இருந்தன. ஆனால் அவனுடைய மிகப்பெரிய பலவீனம் அவனுடைய அகங்காரம். ராமர் தர்மத்தின் பக்கம் நின்றார். போர் உச்சத்தை அடைந்தது. இறுதியில் ராமரின் அம்பு ராவணனை வீழ்த்தியது. இலங்கை போரில் ராமர் வெற்றி பெற்றார். அதர்மம் தோற்றது, தர்மம் வென்றது. ராமர் சீதையை மீட்டார். பின்னர் 14 ஆண்டுகள் முடிவடைந்ததால் ராமர், சீதை, லட்சுமணன் ஆகியோர் அயோத்திக்கு திரும்பினர். அவர்களின் வருகைக்காக அயோத்தி மக்கள் மகிழ்ச்சியுடன் காத்திருந்தனர். ராமர் அயோத்தியின் மன்னனாக பட்டம் பெற்றார். அந்த நாள் அயோத்தி முழுவதும் விளக்குகளால் பிரகாசித்தது. ராமரின் ஆட்சி மக்கள் நினைத்து கொண்டாடும் ஒரு நல்லாட்சியாக அமைந்தது. ராமாயணம் சொல்லும் வாழ்க்கை பாடங்கள். ராமாயணம் என்பது வெறும் ஒரு பழங்கால கதை அல்ல, அது மனித வாழ்க்கைக்கான ஒரு பெரிய பாடம். ராமர் நமக்கு கடமையை கற்றுக் கொடுக்கிறார். வாக்கு கொடுத்தால் அதை காப்பாற்ற வேண்டும். சீதை நமக்கு மன உறுதியை கற்றுக் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. லட்சுமணன் நமக்கு சகோதர அன்பை கற்றுக் கொடுக்கிறார். பரதன் தியாகத்தை கற்றுக் கொடுக்கிறார். அரசாட்சி கிடைத்தாலும் அண்ணனின் உரிமையை மறுக்கவில்லை. அனுமன் நமக்கு பக்தியையும் சேவையையும் கற்றுக் கொடுக்கிறார். தன்னுடைய புகழை நினைக்காமல் ராமரின் பணிக்காக வாழ்ந்தார். விபீஷணன் தர்மத்தின் பக்கம் நிற்கும் துணிச்சலை கற்றுக் கொடுக்கிறார். மற்றும் ராவணன் நமக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுக்கிறான். அறிவு இருந்தாலும், வீரம் இருந்தாலும், செல்வம் இருந்தாலும் அகங்காரம் ஒருவரை வீழ்த்திவிடும். ராமாயணத்தின் முடிவில் ராமர் மட்டும் வெற்றி பெறவில்லை, ஒரு மிகப்பெரிய உண்மை வெற்றி பெற்றது. தர்மம் எவ்வளவு தாமதமானாலும் இறுதியில் வெல்லும். அதர்மம் எவ்வளவு வலிமையாக தோன்றினாலும் அதன் முடிவு நிச்சயம். அதனால்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் ராமாயணம் நம் மனதில் வாழ்கிறது. ராமர் ஒரு கதாபாத்திரம் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டும் ஒரு வழிகாட்டி. இந்த கதையை கேட்ட உங்களுக்கு ஒரு கேள்வி. ராமாயணத்தில் உங்களை மிகவும் கவர்ந்தவர் ராமரா, சீதையா, லட்சுமணனா, பரதனா, அனுமனா அல்லது விபீஷணனா? உங்கள் பதிலை கருத்துக்களில் பதிவு செய்யுங்கள். இத்தகைய சுவாரஸ்யமான புராண கதைகளை தொடர்ந்து கேட்க சரோபாட்டி கதைகேளு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஸ்ரீராம ஜெயம்.